தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் சொல்றாங்கல்ல, தமிழ்நாட்டு இளைஞர்கள் என்ன அப்பா அப்பான்னு சொல்றீங்களா நீங்க? அந்த பையன் இப்ப விக்னேஷ் என்ற பையன் இப்ப இறந்திருக்கான். அந்த பையனும் உங்க புள்ள மாதிரி தானே போம்னா, அந்த பையனும் உங்க புள்ள மாதிரி தானே. அப்போ உங்க புள்ள விக்னேஷ் என்ற ஒரு புள்ள வந்து இறந்திருக்கான். அவனுக்கு ஏன் நீதி விசாரணை இல்ல? அவனுக்கு ஏன் நீதி கிடைக்க மாட்டேங்குது? தமிழ்நாட்டுல பல கட்சிகள் இருக்கு. தமிழ்நாட்டுல சொல்லவே முடியாது, அவ்வளவு கட்சி இருக்கு. நம்மளுக்கு நாக்கு கூசுது, அவ்வளவு கட்சி இருக்கு. அவ்வளவு கட்சி இருந்துமே ஒரு மாணவனுடைய பாதிப்பை வந்து பெருசுப்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஒரு மாணவனுக்கு நீதி தர மாட்டேங்கிறாங்க. ஒரு மாணவன், ஒரு ஏழை மாணவன் இறந்திருக்கான், மர்மமான முறையில் இறந்திருக்கான். அதை பத்தி எந்த ஒரு ஊடகம் பேச மாட்டேங்குது, எந்த ஒரு அரசியல்வாதியும் பேச மாட்டேங்கான். விக்னேஷ் என்ற மாணவனுக்கு யாருமே இல்ல. அவங்க அம்மா படிக்காதவங்க, அப்பா படிக்காதவங்க. ஆனா விக்னேஷோட அப்பா அம்மா யாருமே அதிகாரத்துல இல்ல. விக்னேஷோட அப்பா அம்மாக்கு யாருமே அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு பழக்கம் இல்ல. அதே மாதிரி விக்னேஷோட அம்மா அப்பா யாருமே அரசு அதிகாரிகள் இல்ல. விக்னேஷோட அம்மா அப்பா யாருக்குமே வந்து அரசு அதிகாரிகள் பழக்கம் கிடையாது. அப்படிங்கும்போது அப்படிப்பட்ட நீதி கிடைக்க மாட்டேங்குது. ஒருத்தர் வந்து சமூகத்துல பெரிய ஆளு, ஒருத்தருக்கு வந்து சமூகத்துல செல்வாக்கு இருக்குன்னா அவனுக்கு வந்து நீதி கிடைக்கும். ஆனா சமூகத்துல செல்வாக்கு இல்ல, சமூகத்துல வந்து அவன் உயர்ந்த இடத்துல இல்ல, அவன் வந்து ஒரு அதிகாரத்துல இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீதி கிடைக்காது. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் என்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் நிற்கிறாங்களோ அன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு தூய்மையானச்சு நடக்கும். இல்லைன்னா தூய்மையானச்சு கேள்வி